இன்றைய நாள் ஜூன் 13ஆம் தேதி 2024 வியாழக்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாதம் 1ஆம் திருநாள். பூர நட்சத்திரம், சிம்மராசி, சப்தமி திதி. பூர நட்சத்திரத்துக்கான ஒரு குறி இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டில் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்க மாட்டேங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை. ஃபேமிலிக்குள்ளே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது, ஒரு தீர்வு கிடையாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? பேசிக்கலாக அந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தக்கூடிய நபர்கள், கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு, இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்குன்னா அவங்களுக்கு கட்டில் வாங்கி கொடுத்தீங்கன்னா சரி, உங்கள் வீட்டில் நல்லது நடக்கும், உங்கள் வீட்டில் குழந்தை பிறக்கும், அந்த தாம்பத்தியத்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும், ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம் பிறக்கும். இது ஒரு பெரிய ஒரு சூக்ஷமமான பரிகாரம் இல்லையா? சுவாமிக்கு கட்டில் மாதிரி, தொட்டில் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வடிவத்தில் நீங்கள் ஒரு பொம்மை மாதிரி பண்ணி சுவாமிக்கு கொடுக்கலாம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மரங்களில் கட்டியிருப்பாங்க தொட்டில் மாதிரி. பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். உங்கள் வீட்டில் நிறைய வேள்வியை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பிராப்தத்தை உங்களுடைய வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாள் பொதுவாகவே பார்க்கும் பொழுது மகர ராசி அல்லது மகர லக்னம், திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். மெயினாக பணம் உடனே அதிகமாக ஓடும், இப்போவே இதை வாங்கணும், இப்போவே இது பண்ணி கொடுக்கணும்னு எல்லாரையும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய நாள். என்னென்னா இன்றைய நாள் ஒரு வேவ்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகப்படியான ஒரு எண்ணங்களுடைய வீழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. மூத்த பெண்கள்கிட்ட பேசும் பொழுது ரொம்ப மரியாதையாக பேசணும். என்ன பண்ணால் சால்வ் ஆகும்? சிம்பிள். கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து லெஸ்ஸி மாதிரி சாப்பிட்டு போங்க, மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். எந்த விஷயத்தையுமே உடனடியாக செய்யாதீர்கள். கொஞ்சம் பக்குவமாக நிறுத்தி நிதானமாக செய்கிறது எல்லா பிழைகளையும் தவிர்க்கக்கூடிய நாளாக மாறும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது. நிறைய பேருக்கு பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள். யாரெல்லாம் மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் வீடு கட்டுவீங்க. நிறைய பேருக்கு பெரிய அதிகார தோரணையுடன் இருக்கக்கூடிய ஒரு பதவி கிடைக்கும். பெரிய சக்ஸஸ் காணக்கூடிய அற்புதமான நாள். பெண்கள் ரொம்ப தைரியசாலியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நிமிந்து தான் நிற்பீங்க. ஏன்னா சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். கலியுக காமதேனு கல்பவிருட்சம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய அனுகிரக கட்டாட்சம் இன்றைய நாள் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜெகத்குருன்னு சொல்லுவோம். ஸ்ரீமன் மத்வாச்சாரியார திரிமூர்த்திகள்னு சொல்லுவோம். அதில் மத்வாச்சாரியார் ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தரும் ஒருத்தர். இன்றைய நாள் இந்த மாதிரி சந்நியாசிகள், மகான்கள் வழிபாடு செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குல தர்மம்னு சொல்லுவோம். ஒருத்தருடைய குலத்தில் ஒரு தர்மம் இருக்கும். இன்றைய நாள் என்னென்னா, யாரெல்லாம் பூ வியாபாரம் பண்ணுறீங்களோ, பூ கட்டக்கூடிய நபர்கள் இருக்கீங்களோ, உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கஷ்டப்பட்டு சமைச்சு 10 பேருக்கு பரிமாறக்கூடிய நபர்கள் இருக்கீங்களோ, அந்த மாதிரி மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு உகந்த நாள். இன்றைய நாள் நிறைய பேருக்கு வெள்ளி கொலுசு வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே திவ்யமான வெற்றி ஏற்படும். வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு ஜாலி இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, கோவப்பட மாட்டீங்க, அமைதியாகவே செல்லக்கூடிய அற்புதமான நாள். பொறுமைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். பேசிக்கலாக பெண்கள் இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கும். சண்டை சச்சரவுகள் நடந்துன்றதுன்னா அது ஓரளவுக்கு செட்டில் ஆகக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் கண்டிப்பாக இடமாற்றங்களுக்காக அப்ளை பண்ணிங்கன்னா நடக்கும். நிறைய பேர் வீட்டில் கட்டில் மாற்றுறது, மெத்த மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. வண்டி வாகனங்களில் ஆடம்பரப்படுத்துறது, வண்டிக்கு இந்த கலர் ஒட்டுறது, இந்த ரீபெயிண்ட் பண்ணுறது, ரீஃபர்பிஷ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ்க்காக இந்த நாள் நிறையா செலவுகள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். தூரமான பிரயாணங்கள் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு தீர்த்த யாத்திரைகள், ஆன்மீக பயணங்களினால் சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அலமேலும் அங்கத்தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி. நண்பர்கள் மூலியமா பெரிய ஆதாயம், பெண் நண்பர் மூலியமா இந்த நாள் பெரிய அளவுக்கு சக்சஸ் உண்டு, மேன்மை உண்டு. பணம், பொருளாதாரம், அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். நிறைய பேருக்கு சக்ஸஸ் மட்டும் கிடையாது, எதிர்பார்க்காம ப்ரமோஷனும் கிடைக்கும்.
நிறைய பேருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய பெரிய தொகை இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. யாரெல்லாம் எதிரிகளாக இருந்தாங்களோ அத்தனை எதிரியுமே இன்றைய நாள் நட்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்கிறது. தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பசுபதிநாத் தேவஸ்தானத்தை வழிபாடு பண்ணுறது, சுவாமியை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுத்தும். ராசியான நிறம் கிரே நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் சோமநாதேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம். சிவபெருமானுடைய மற்றொரு ரூபம். சந்திரன் அனுகிரகம் பிரம்மாண்டமாக இருக்கு. இந்த நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மனசார நிறைய காரியங்களை ஜெயிக்க போறீங்க. அப்பா வழி சொந்தங்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கேஸ் மாதிரி விஷயங்கள்லாம் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு இந்த நாள் பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைக்கும். ரிசல்ட் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். எல்லாத்துலேயுமே பெரிய நேர்மையாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாக போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். சோமநாதீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மன அமைதி ரொம்ப அதிகமாக இருக்கும். பொதுவாகவே எப்பெல்லாம் இந்த சுக்கிரன் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாரோ அந்த நாளில் பொதுவாக வீடு மனை வாகனங்கள் சம்மந்தப்பட்ட தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். அதனால் உங்களுக்கு மன அமைதி இருக்கும். வீட்டில் பெண்கள் எப்பவுமே அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் வேதனைகள்லாம் மனசுலேயே போட்டு அடைச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வெளியே வரும். அதனால் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். சில இடங்களில் அழுதுட்டா பெட்டர்னு தோணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். பல பேருக்கு இன்று நன்மைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். பெரிய பதவிகள்லாம் ஒரு சில பேருக்கு வரும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். அதுவும் இன்றைய நாள் பெண்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தை மிக அதிகமாக காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள் சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் தான் உங்களுக்கு ஈஸியாக ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியுங்கிற திறமையும் நம்பிக்கையும் சேர்ந்து விளங்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கக்கூடிய நாள். மறைமுகமான பிரச்சனைகள் தீரும். உடம்பு ஆரோக்கியத்தில் சற்று கவனம் காக்கக்கூடிய நாளாக இந்த நாள் பெண்களுக்கு இருக்க போகிறது. பணத்தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடையும். எதுவாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக முடிக்க முடியும். பிராரப்த கர்மான்னு சொல்லுவோம். எப்போவோ செஞ்ச பாவம் இப்போ நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் தீரக்கூடிய அற்புதமான நாள். புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. நிறைய பேருக்கு பணம் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கப்படுது. ஏன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு பணம் காணாமல் போயிருக்கும், நகை காணாமல் போயிருக்கும், ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்லாம் காணாமல் போயிருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நாள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பேசிக்கலாக சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கப்படுது. ஏன்னா லக்னம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கணும். அந்த பாக்கியஸ்தானத்துடைய கிரகம் தான் இந்த நாள் ஓடின்னு இருக்கு. அதனால நிறைய பேருக்கு தாம்பத்திய உறவு மேம்படும். குழந்தை பிராப்தம் நல்லா இருக்கும். விடுபட்டு போயிருக்கக்கூடிய தம்பதியெல்லாம் ஒன்று சேருவீங்க. காணாமல் போகிற ஒரு மனிதரே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. அதில் தெய்வ அனுகிரகம் இந்த நாள் பைரவர் வழிபாடு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கப்படுது. நிறைய பேருக்கு பிரயாணங்கள் தான தர்மங்கள்லாம் பண்ணுவீங்க. சந்தோஷமான விஷயங்களுக்கு நிறைய நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படப்படுது. ராசியா நிறம் பிரவுன் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தகராறு வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா உங்களுடைய முடிவுகள் எல்லாமே சும்மா டக்கு 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 டக்குன்னு எடுப்பீங்க. அதனால் கொஞ்சம் அது மட்டும் பொறுமையாக இருக்கணும். உழைப்புக்கு மட்டும் எப்போவுமே அஞ்சாத நபர்களில் மகரம் ஒன்று. இந்த நாள் முழுமையாக உழைப்புக்கு மட்டுமே நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். அவசரப்பட்டு எந்த முடிவுகளுக்கும் போகக்கூடாது. முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்து கொள்ளக்கூடிய நாள். நிறைய பேர் இந்த ஆட்டோமொபைல்லாம் வச்சுருப்பீங்க. உதிரி பாகங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எதிர்பாராத ஒரு தனலாபங்கள் நிறைய கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அப்பாடா அப்படிங்கக்கூடிய ஒரு பெருமூச்சு கண்டிப்பாக உங்களுக்கு வருகிறது. ஏன்னா 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சுக்கரன் உட்கார்ந்து இப்போ 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம். பாக்யஸ்தானத்துடைய புத்திரிகோணம். அதில் சுக்கரன் பிரயாணிக்க போகிறார். அதனால் வீட்டில் ஆடம்பரமான விஷயங்கள்லாம் வாங்கி போடுவீங்க. குழந்தைகள் ஜம்முன்னு இருப்பாங்க. குழந்தைகளோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு லவ் கன்ஃபார்ம் ஆகும்.
இன்றைய நாள் நிறைய பேருக்கு லவ் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எடுத்த காரியங்களில் தீர்க்கமான வெற்றி, பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள். யாரெல்லாம் விளையாட்டு துறைகள் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு சாதனை புரியக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் பாருங்களேன், இந்த சுக்கிரன் வந்து செவ்வாயோடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுனத்தில் இப்போ இருக்கிறது. கரெக்டாக 1.5 மாதத்துக்குள்ள ஒரு பெண் வீராங்கனையோடைய படம் ரிலீஸ் ஆகும். நீங்கள் பாருங்கள், அது பயங்கரமான ஹிட்டு கொடுக்கும். அந்த நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போடுவீங்க. ஒரு விஷயத்தை இனி நல்லா வளர்க்கணும், வீடு நல்லா மேலே அபிவிருத்தி அடைய வேண்டும், நம்ம இருக்கக்கூடிய இடம் நல்லா அபிவிருத்தி அடைய வேண்டும், ஆஃபீஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லா சரி பண்ணணும்னு நிறையா பணம் முதலீடுகள் செய்யக்கூடிய நாள். இப்போ தான் ஒரு கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டு கிடச்சிருக்கும். ஒரு மாதிரி இறுக்கமாக பணம் இல்லாத நிலைமைகள்லேருந்து இப்போ பணம் இருக்குது, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய விஷயம் நடந்திருக்கும். பிளான் பண்ணி எல்லா காரியத்தையும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. மன நிம்மதி கண்டிப்பாக இருக்கும். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாள் ஒரு பெண் தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. தெய்வமாக வணங்குங்க, கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பெண்களே, நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் அம்மாவை நமஸ்காரம் பண்ணுங்கள். தாயாரை இன்றைய நாள் வணங்கும் பொழுது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை அமைய போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் ராசி லக்னம் துலாம், 2வது கும்பம், 3வது மிதுனம். அது அத்தனை பேருக்கு இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும். ஆடம்பரமாக சும்மா ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அத்தனை பேருக்கும் எல்லா விதமான சௌபாகியங்களும் அஷ்டைஸ்வர்ய கட்டாட்சமும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணு குண்பந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.